கடை விற்கிறவங்க, சாராயத்தை காசு வைக்கும் ஆலைகள் வச்சிருக்கிறவங்க, சாராயம் தந்துகள் இல்லாமல் எவ்வளவு வச்சிருக்கோம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து கஞ்சா மதுவை பத்தி எதிர்ப்பு சொல்லிட்டு வரீங்க. பக்கத்து மாநிலம் புதுச்சேரியில மதுவும் கஞ்சாவும் உச்சபட்ச போதையும் அதிக அளவு நடமாட்டம்னு சொல்லிட்டு வராங்க. அதே மாதிரி வார இறுதி நாட்கள்ல வந்து மிகப்பெரிய பார்ட்டியும் நடக்குது, உச்சபட்ச போதை நடக்குதுன்னு சொல்லிட்டு தகவல் வந்துட்டு இருக்கீங்க. வளர்ச்சின்னு சொன்னா இதான் வளர்ச்சி. நாம இங்க ஒவ்வொருக்கிறோம், இதுதான் பெரிய வளர்ச்சி. அதாவது மனிதர்களை, மக்களை, இளைஞர்களை, சிறுவர்களை, சிறுமிகளை எல்லாம் திட்டம் போடுறதில்ல, திட்டம் போடாமையே இவங்க அழிச்சிட்டு இருக்காங்க. அது உன்னை நான் மிஞ்சுகிறேன் என்று அந்த அரசு சொல்வதாகத்தான் அர்த்தம். தமிழ்நாட்டை விட இங்க எந்த வகையிலும் இது நாங்கள் இந்த கஞ்சா அதுதான் ஆரம்பத்தில் இருந்து அது கூட நான் சொல்லிட்டுருக்கோம். மது விருது ஏற்கக்கூடாது, புதுச்சேரியில மாநிலத்தில் ஏற்கக்கூடாது. இப்ப கூட கஞ்சாவும் வந்துட்டு ரொம்ப உச்சகட்டத்தில் இருக்குதான் சொல்றாங்க. ஆக மனித குலத்திற்கு மிகப்பெரிய கேடு வந்துருக்கு. இதை எப்படி இந்த மாநிலங்கள் அரசுகள் இதை செயல்படுத்த போறாங்க, ஒழிக்க போறாங்க. எங்ககிட்ட திட்டம் இருக்கு, எங்களை கிட்ட நாங்க சொல்லுவோம். நாங்க ஒரே வாரத்தில் ஒழிக்க முடியுங்களா? ஒரே வாரத்தில் எப்படி ஒழிப்போம்? ஆமா, இந்த அதிகாரிகளை எல்லாம் தூக்கி நாங்க என்ன நாடு சொன்னேன், அந்த அந்த நாட்டுக்கு போட்டுரும். அங்க அனுப்பிச்சு தண்ணியே இருக்கக்கூடாது, ஒரே ஒரு வேலை களி மட்டும் கொடுத்துடணும். ஒரு மொத்த கொலை கொடுத்துட்டு தண்ணி கொடுக்கணும். ஏன்னா தண்ணி இவ்வளவுதான் இங்க தண்ணி கொடுக்கூடாது. இது எல்லாரையும் அடுத்துட்டு புதுசா நியூ ரெக்ரூட்மெண்ட் இதெல்லாம் நிறைய படிச்சுட்டு இளைஞர்கள் இந்த கொள்கையில் ஆர்வமா இருப்பாங்க. கஞ்சா ஒழியணும், மது ஒழியணும், அப்படின்ற போதைப் பொருளை ஒழியணும்ன்ற அந்த நோக்கத்துல பல இளைஞர்கள் இன்னைக்கு பட்டதாரி இளைஞர்கள், படிச்ச இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் ரெக்ரூட் பண்ணி அந்த வேலைக்கு இவங்களுக்கெல்லாம் நான் சொல்ற மாதிரி அங்க ஆர்வத்தில் கட்டாய உழைப்பு கொடுத்தோம்னா, இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப தப்பு பண்றவங்களுக்கு ஒரு 10 வருஷம் சிறை தண்டனை கொடுத்தாங்க. 10 வருஷம் என்ன அவருடைய 10 வருஷம் கொடுத்து தப்பு. இவர்களுக்காக ஒரு தனி சென்ட்ரல் ஜெயில் கட்டலாம், இவங்களுக்காக ஒரு தனி. மத்திய அரசு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அந்த போக்குல வந்து இந்தியில வந்து மாற்றம் செஞ்சு வரதா வந்து அமித்ஷாவே வந்து சொல்லியிருக்காங்க. தன்னுடைய துறையில இருக்கக்கூடிய போக்குகளை முழுமையா இந்தியில மாற்றி 3 ஆண்டு காலம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? நாங்க அப்ப வந்து சொல்லியிருக்கோம், ஒருமொழி கொள்கை, உன்னத கொள்கை, இருமொழி கொள்கை, ஏமாற்று கொள்கை, மும்மொழி கொள்கை, மோசடி கொள்கை. இது எவ்வளவு நாள் சொல்லிக்கணும், ஆரம்பத்தில் சொல்லிக்கணும். இதை உறுதிப்படுத்துற போல கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலங்கள்ல தமிழகத்தில் கூட இயக்கப்பட்ட ரயில்கள் எல்லாமே தமிழ்ல பேர் வச்சாங்க. வைகை, முத்துநகர், பொதிகைன்னு பேர் வச்சாங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல வந்து தமிழகத்தில் இயக்கப்பட்ட ரயில்ல வந்தே பாரத், தேஜஸ் இந்த மாதிரிலாம் பேர் வச்சு வராங்க. 39-40 எம்பிகளை வச்சு திராவிட கட்சிகள் இதை பத்தி வாயே தொடங்காம இருக்காங்க. தமிழுக்காக போட்டு நாம என்ன பண்ண போறோம்? வாயை தர பண்றோம்னா நாமளாச்சும் நாம பேசலாங்க. தமிழ்ல பேர் வைக்கிறோம் சொல்லி நாம ஏதாவது முயற்சிருக்கலாமே. வள்ளுவர் கோட்டத்தில் வந்து மதுரை வரைக்கும் தமிழனை சிலை எடுத்துட்டு போனாங்க, தமிழை தேடி போனாங்க. அதுல அந்த மாதிரி
எனக்கு என்னை விட தமிழை வளர்க்கணும் அப்படின்றது ஆர்வம் உள்ள ஒரு கட்சி அல்லது ஒரு நபர் யாரா இருக்காங்க, யாருமே பண்ணிட்டு இருக்கிறோம். ஐயா, திண்டிவனத்துல அமைக்கப்படுற புதிய பேருந்து நிலையத்துக்கு வந்து ஓமுந்தரா பேரை வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப அவருடைய பெயரை மறைக்கணும்ன்றதுக்காக கலைஞருடைய பேரை சிபாரிசு பண்றதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஓமந்தூரா பேர் தான். ஏன்னா ஓமந்தூரா முன்னால அதாவது முதலமைச்சர்கள் இருந்தாலும் கூட அவருக்கு முன்னால ஒருத்தர் ஒரு எழுத்து போடுவாங்க, உத்தமர் ஓ.பி. ராமசாமி ரெட்டியார். இவ்வளவு முதலமைச்சர் இருந்தாலும் கூட அவர் உத்தமர் சொல்லி, அதனால அவர் பேரை தான் வைக்கணும். நீங்க சொல்ற மாதிரி கலைஞர் பேரை வேற ஒரு இடத்துக்கு வச்சுட்டு போவோம், வைக்கிறது எவ்வளவு வாய்ப்பு இருக்கு. அவர் பேரை வைக்கட்டும், நான் வேணாம்னு சொல்லுது. ஆனா முடிவு பண்ணதை அவருடைய சொந்த ஊர் பக்கத்துல, சொந்த ஊர் ஓமந்தூருக்கு நீங்க சொந்த ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குமா, அவ்வளவுதான் 8 கிலோமீட்டர். அதனால ஓபிஆர் பேரை வைக்கிறது தான் அது சிறந்த. மதுவிலக்கு மாநாட்டுக்கு திமுக அழைப்பு விடுத்திருக்காங்க. மதுவிலக்கு மாநாட்டுக்கு திமுகவுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. இது எப்படி கடை விற்கிறவங்க, சாராயத்தை காசுல ஆலைகள் வச்சிருக்கிறவங்க, சாராயம் தந்தையில்லாம எங்க பார்த்தாலும் வச்சிருக்கவங்க அழைப்பு எடுத்துருக்கிறது அவங்களுடைய கொள்கை. அவங்களுடைய கொள்கை பொருத்தமானது அவருடைய விஷயம். வேடிக்கையா சொல்லுவேன். எப்படின்னா, மும்மூர்த்திகள், 3 கடவுள், பிரம்மா, விஷ்ணு, சிவன். இந்த 3 கடவுள் எதிர்க்க வந்து நின்று, ராமதாஸ் உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு என்னை கேட்டா நான் என்ன சொல்வேன்னா, ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகம், மழை நீர் ஒரு சொட்டு கடல்ல போய் கலக்கக்கூடாது, ஒரு சொட்டு நீர் மழை நீர் கடல்ல போய் கலக்கக்கூடாது, ஒரு சொட்டு மது இருக்கக்கூடாது. இப்ப கூட கஞ்சாவும் சேர்த்துக்கணும். இந்த வரத்தை தான் கேட்பேன். வேற என்ன வரம், இது போதும், இந்த வரம் மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்பேன். இந்த மும்மூர்த்தியோட கஞ்சா அப்படின்ட்டு இதெல்லாம் நிற்கிறாங்க. இப்போ ஐயா கூட ரொம்ப கவலைப்பட்டாங்க. மனித சமூகம் கட்டமைக்கப்படணும். இந்த மனித சமூகத்திற்கு அடித்தளமா இருக்கிற இந்த வீட்டுக்கு நாட்டுக்கு சொத்தா இருக்கிற மாணவர்களும் இளைஞர்களும் வீணா போறோம். அந்த மாணவர்கள் இளைஞர்கள் வீணா போறதை தடுப்பதற்கு பள்ளிகள்ல கல்லூரிகள்ல அந்த நீதி போதனை வகுப்பு ஆரம்பிச்சு முதல்ல இருந்தது, அது இல்லை. அப்ப மாணவர்கள் அதை கற்றுக் கொடுத்து நடைமுறைப்படுத்தணும். குறிப்பா ஏதோ ஒரு பாட வேலை மட்டும் இருந்தா போதாது. ஒரு பாட வேலை, அதுக்கு ஒரு ஆசிரியர், அதுக்கு ஒரு பாடம், அப்புறம் தேர்வு, அது தேர்ச்சி பெற்றாதான் அந்த வகுப்பை தேர்ச்சி பெறுங்கிற அளவுக்கு கட்டாயப்படுத்தினாதான் மாணவர்களை இளமை பருவத்திலேயே நெறிப்படுத்த முடியும். ஒரு ஒழுக்கத்துக்கு கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டாங்கன்னா போதைக்கு அடிமையாக மாட்டாங்க, தப்பு செய்ய மாட்டாங்க, நாட்டுப்பற்று இருக்கு, சேவை நோக்கம் வளரும். அது நாங்க பாமக தரப்புல ஐயா சொல்றாங்க, தொடர்ந்து நாங்களாம் கூட சட்டமன்றத்தில் சரையில் நடக்குது. அது கட்டாயம் கொண்டு வரும்னு சொல்லி இன்னைக்கு உங்க மூலமா அரசு வழி. நீங்க சொல்ற மாதிரி ஒழுக்க நீதியில இருக்கலாம். முதல்ல ஆசிரியர்களுக்கு அதை நம்ம பயிற்று, ஆசிரியர்களுக்கு யாருமே சரியாக இல்லை. இந்த ஆசிரியர்களுக்கு 3 மாத இடைநிலை பயிற்சி, இன்சர்வீஸ் ட்ரைனிங் சொல்றாங்கல்ல, அது கொடுத்து அனுப்ப வேண்டியதுதான். அடுத்தது ஆசிரியர் தவறு செய்த ஆசிரியர்கள் இடைநீக்கம் அப்படி இப்படி அவங்கள பணி நீக்கமே பண்ணிடணும். அதுக்கு ஏதாவது வழி இருக்குங்களா? அது கடுமையாக நடவடிக்கை எடுத்து சட்டம் கொண்டு வரணும்.
ஆசிரியரும் தவறு செய்தாலும் அவங்க மேல கடுமையாக நடவடிக்கை எடுக்கணுங்கிறத தொடர்ந்து வலியுறுத்தி பையன் கூட சொன்னாங்க. இதுவரைக்கும் எடுக்கப்படவில்லை. அதனால தான் ஆசிரியர் தொடர்ந்து அவர் பண்ணியிருக்காங்க. எடுக்கப்படணும். கடுமையாக எடுக்கணும், நடவடிக்கை கடுமை. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.